டாக்டர் பத்ரியோட கிளினிக் தானே? ஆமா, அவரோட கிளினிக் தான். அவர் சென்னையில பெஸ்ட் டாக்டர் ஆச்சே. அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? அரவிந்த், கொஞ்சம் பொறுமையா இரு. இதோ பாருங்க, நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்லல. நேஷனல் ஹெல்த் கிளப்ல இருந்து பெஸ்ட் டென்டல் கிளினிக் அவார்டை 2 முறை வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்டேன். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியே சீரியஸ் லெவல்ல வந்தாதான் ஒத்துப்பீங்களா? இது வரைக்கும் அவங்க மேல எந்த இஷ்யூஸும் வந்ததில்ல, அதனாலதான் சொல்றேன். அதான் இப்போ வந்துருச்சுல்ல, அவங்க லைசென்ஸை இமீடியட்டா கேன்சல் பண்ணுங்க. அது அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்ல, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சார் லிசன், நான் ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட பேசியாச்சு. நீங்க மத்த வேலைகளை கொஞ்சம் பாருங்க சார். மினிஸ்டர் கிட்ட பேசினாலும் இப்படித்தான் ஒரு முறை இருக்கு. சரி, அப்ப அது அவர்கிட்டயே சொல்லிடுங்க. எனக்கு புரியுது சார், நான் பாத்துக்கிறேன். என்ன புரிஞ்சது உங்களுக்கு? புரிஞ்சிருந்தா அவ்வளவு கேர்லெஸ்ஸா பேசுவீங்களா? அவங்களுக்குலாம் ஆத்தென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் யார் சார் கொடுத்தா? என்னமோ குடிசை தொழில் மாதிரி அவங்க கிளினிக் ஆரம்பிச்சு இப்படி ஒரு மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லைசென்ஸ் கேன்சல் பண்ண சொன்னா இவ்வளவு யோசிக்கிறீங்க? இது பரவாயில்ல. அசிஸ்டன்ட் சொல்லிட்டு மெடிக்கல் படிக்காத ஒரு ரவுடி பையனெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க. ஒரு உயிர் போனாதான் அடுத்து நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க இல்ல? சார் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க முடியாதுன்னு எல்லாம் சொல்லல. உங்களுக்கான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிருக்கிறோம். அதுக்கான ஆக்ஷனை கூடிய சீக்கிரம் எடுக்கிறோம். யூ டோன்ட் வரி. நீங்க என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இமிடியேட்டா நீங்க கேன்சல் பண்ணியே ஆகணும். சார், அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, ஆர்டர் போடாதீங்க. அரவிந்த், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சார், அவனோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த நிலைமையில இருந்தா நீங்களும் அப்படிதான் பேசுவீங்க. இது பாருங்க மிஸ்டர் அசோக், இந்த கவுன்சில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் முதல்ல ரியாக்ஷன் பண்ணும். இது தெரியாம அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஆமா சார், இங்கதான் சார் இருக்காங்க. ஆமா சார். ஓகே சார், ஓகே சார், நான் இம்மிடியேட்டா பண்ணிடுறேன். நீ கவலைப்படாத அரவிந்த். இனிமே அவனுக்கு ஒவ்வொரு நாளும் நரகம் தான். ஏன்டா இவனை நம்ம பகைச்சுக்கிட்டோமேன்னு அழப்போறானா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்போ அந்த அர்ஜுனுக்கு என்ன பண்ண போறான்னு பார்ப்போம்.